கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மோடு பேசி நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்த கிருபைகளுக்காக அந்த காலவெளியில் ஒரு விசை கண்களை மூடி நம்மை தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களோடு இந்த கால வேளையில இடைபடுவீராங்க. உம்முடைய வார்த்தையில வல்லமை உள்ளதையா. உடைய வார்த்தையில கத்தாவே விடுதலை இருக்கிறது. கத்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில எங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கத்தர் ஆட்கொள்வீராங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆண்டவரே விதையை போல உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிந்து ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு இரக்க செய்வீராக. ஆண்டவரே உடைய நாமத்துக்கு வேதத்துக்கு ஆண்டவரே நடுங்குகிறவர்களாக, வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவரே பின்பற்றுவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தாதபடி நாங்கள் கவனமாய் கேட்டு செவி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இரக்க செய்யும். எங்களோடு பேசும், இடைபடும் வார்த்தையினால் எங்களை விடுதலையாக்குவதாக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இரவும் பகலும் அதை என் தியானம் சொல்கிறபடி இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கவும் கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel chapter 17 verse 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாகவும் இதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த காலவெளியில தியானிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். தாவீது தன்னுடைய நாட்கள்ல கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுகிற வேளையில இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறதை வாசிக்கலாம். அல்லது தேவன் அவனுடைய வாயில அருளிய வார்த்தைகளாய் இது எழுதப்பட்டிருக்கிறபடினால இந்த தேவ வார்த்தைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அறியும் போது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். 47ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடங்கள்ல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் அந்த இடத்துல கூட்டம் கூடுகிற வேளையில இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசி தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கும் பல யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. பலவிதமான காரியங்களோடு நாம் யுத்தம் பண்ணி மேற்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது, கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், ஆனால் அதுல உள்ள 7 பலத்த ஜாதிகளை நீங்கள் வென்று மேற்கொண்டு அதுக்கப்புறம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை கட்டளையும் கொடுத்தது போல இந்த நாட்கள்ல இந்த பூமியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சரியாய் ஓடி முடிக்க வேண்டும் என்றால் நாமும் பலவிதமான பிரச்சனைகளை, சிக்கல்களை, அப்படியாய் சண்டைகளை அல்லது யுத்தங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. தேவ வசன விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாம கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறபடினால இந்த உலகத்துல தேவனை துணையாய் கொண்டிருக்கும் போது மாத்திரம்தான் நாம் யுத்தங்களை ஜெயிக்க, யுத்தங்களை வெற்றி பெற, எதிரிகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்க செய்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூடி ஆர்ப்பரிக்கிறதை நம் வேதத்துல வாசித்திருக்கிறோம். இதை கண்ட தாவீது ஆவியில நிரப்பப்பட்டவனாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தேவ ஆவி அவன் மேல இருக்கிறதுனால அவன் ஆவியில நிறைந்தவனாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த இடத்துல சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் நம்மை ரட்சிக்க நம்மிடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை அவர் எதிர்பார்க்கவும்
மாட்டார். அவர் அப்படிப்பட்ட காரியங்களை சார்ந்து கொள்கிறவரும் அல்ல. ஆண்டவருடைய நாமம் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிரிகள் எல்லாம் பட்டயத்தோடு ஈட்டியோடு இருக்கிறாங்க. எதிராய் வருகிற அந்த கோலியாத்தும் எல்லாவித ஆயுதங்களை உடையவனாய் காணப்படுகிறான். ஆனால் தாவீதிடத்துல ஒரு ஆயுதமும் இல்ல. அவன் வச்சிருக்கிறது ஒரு கவன்கல், அந்த கவன் எரிகிற அந்த வில்லை அவன் வைத்திருந்தான், கற்களை அவன் வைத்திருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் யுத்தத்திற்காய் அவன் வந்தவன் கிடையாது. தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று வந்த நேரத்துல அவன் பெலிஸ்தியரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையதா? கர்த்தருடையதா இருக்கிறது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு நமக்கு நிறைய காரியத்தோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். சில குடும்பங்கள பண பிரச்சனை, வியாதிகள், மனக்கவலைகள், போராட்டங்கள், பலவிதமான காரியங்களோடு யுத்தம் பண்ணி நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், அல்லது பயந்து போயிருக்கிறோம், அல்லது அப்படியா பலனற்று போயிருக்கிறோம். என்னைக்கு இந்த யுத்தம் முடியும், என்னைக்கு நம்ம ஜெயம் உண்டாகும், அல்லது நம்ம வாழ்க்கையில மடிந்து போய் விடுவோமோ, அல்லது சத்துரு மேற்கொண்டு விடுவானோ என்று சொல்லி அங்கலாய்க்கிற இந்த நேரத்துல ஆண்டவர் தாவீது மூலமாய் சொல்லுகிற அந்த வார்த்தையை நமக்கு வாசிக்க கேட்டோம். நம்ம வாழ்க்கையிலையும் பலவிதமான யுத்தங்கள். அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மை விடுதலையாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உலகத்தின் ரட்சகர் அவராய் இருக்கிறார். யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் அவராய் இருக்கிறார். யுத்தத்துல வல்லவர் அவராய் இருக்கிறார். அவரை போல யுத்தத்துல வல்லவர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்ப ஆண்டவர் யாரை ரட்சிக்க முடியும், அல்லது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ரட்சிப்பார் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து வாசிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் chapter 17 verse 45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது பெலிஸ்தனை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட பட்டயம் ஈட்டி எல்லாமே இருக்குது, ஆனா என்கிட்ட அதெல்லாம் இல்ல, அதை நான் நம்பவும் இல்ல. நான் நம்புகிற ஒரு நாமம் உண்டு, அது இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய நாமத்தை நான் என்ன பண்றேன், நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த நாமத்தை நம்பிதான் இருக்கிறோம் இல்ல. ஆண்டவருடைய நாமத்தை நம்புறதுனால தான் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சபைக்கு வருகிறோம். அந்த நாமத்தை நான் நம்பி இருக்கிற நாம் சில காரியங்களை செய்யும் போது சில பேர் கிறிஸ்தவ குடும்பங்களிலே அப்படி யுத்தங்களை அவர்கள் என்ன பண்றாங்க, தோல்வி அடைகிறார்கள். கிறிஸ்துவ கூட பேர் வச்சிருப்பாங்க, சபைக்கு போவாங்க, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஊழியமும் செய்வாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. ஆனா சில நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில தோல்விகளை அவர்கள் சந்திக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லி இந்த நாளில் நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே தாவீது இந்த இடத்துல ஜெயித்ததை பார்க்கிறோம். ஆனா பிற்காலங்கள்ல சில இடங்கள்ல அவருடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்திருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவரோடு நெருக்கமாய் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் ஒவ்வொன்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய நாமத்தை நம்பி தாவீது அந்த இடத்துல வந்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டது போல நாமும் தேவனுடைய நாமத்தை நம்பி ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை பின்பற்றுகிறோம். ஆனால் தேவனுடைய நாமத்தை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாய் யுத்தம் கர்த்தருடையதாய் மாறி கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்து நம்முடைய எல்லா சத்துருக்களிலிருந்து நம்மளை மீட்டு ஆண்டவர் நம்மை இளைப்பாற பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 44:3 வசனம். Psalms chapter 44 verse 3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ ஆண்டவர் எதை கொண்டு ரட்சிப்பார் அல்லது எதை எதிர்பார்க்கிறார் என்று நம்ம வாசிக்கும் போது 44 சங்கீதம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால். இங்க ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார். காரணம், ஆண்டவர் அவர்கள் மேல பிரியமா இருந்தபடினால. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கண்கள்ல நாம் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில வருகிற யுத்தங்களிலிருந்து நாம் வெற்றி பெற ஆண்டவர் நமக்கு நம்ம ஆண்டுடைய நாமத்தை நம்பிதான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டுடைய கண்களை நமக்கு என்ன பண்ணணும்? கிருபை கிடைக்க வேண்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது, மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்யும் போது ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. ஒருவனை உயர்த்தியோ ஒருவனை தாழ்த்தியோ அவருடைய குணத்தின் அடிப்படையிலேயோ அவருடைய பிறப்பின் அடிப்படையிலேயோ ஆண்டவர் நேசிக்கிறவர் கிடையாது. அவர் எல்லாரையும் என்ன பண்றாரு? ஒன்றாக நேசிக்கிறார். அப்போ அவருடைய கண்கள்ல பிரியம் கிடைக்கணும்னா அவருக்கு பிரியமானவர்களை நம்ம செய்யும் போது அவருடைய கண்கள்ல தேவன் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் கிடைக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். Proverbs chapter 21 verse 30 and 31. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது நான் இவ்விதமாய் தியானிக்க ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா நம்ம இருக்கும்போது நமக்கு விரோதமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு விரோதமான ஞானமோ புத்தியோ ஆலோசனையோ வல்லமையோ இந்த உலகத்துல கிடையாது. ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம கர்த்தருக்கு விரோதமானவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் யுத்தத்துல தோல்வி அடைந்திருக்கிறோம், தோல்வி அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடினால. அப்ப ஆண்டவர் நம்ம மேல பிரியப்படும்படியாய் நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நீதிமொழி புத்தகத்துல நம்ம ஆண்டவருக்கு விரோதிகளா இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு யுத்தங்களை என்ன பண்ண முடியாது? நடத்த முடியாது. அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் போது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமானவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் அவர்கள் தங்களுடைய யுத்தத்திலே தோல்வி அடைகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை நம்பி இருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க, அவங்களுடைய விருப்பத்தின்படி செய்வாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்று சொன்னால் நம்முடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமானபடி விட்டு கொடுக்கும் போது நம்ம ஒரு விதத்திலையும் வெட்கப்படாதபடி ஒவ்வொரு நாளும் வருகிற யுத்தங்களை கர்த்தர் நடத்துகிறவராயிருக்கிறார். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய எல்லா கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களிலிருந்து என்ன பண்ணாராம்? இளைப்பாற பண்ணினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுடைய நாமத்தை கொண்டு வாழ்கிற நாம் அந்த நாமத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, பிரியமாய் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்தவங்க பேர் இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. சபைக்கு போறாங்கன்றதுக்காக ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களேன்றதுக்காக ஆண்டவர் நமக்காக என்ன பண்ண மாட்டாரு? இறங்கி வர முடியாது. சரி, அபிஷேகம் பெற்றுட்டாங்க, ஊழியம் செய்யறாங்க, அதனால ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? யுத்தம் பண்ண. அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய யோசனை, சிந்தனை, செய்கை, நடக்கை எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா என்ன பண்ணணும்? காணப்படணும். நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறோம், 9 காரியத்தை நமக்கு பிரியமானபடி செய்யறோம். அப்ப அதனால நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது? யுத்தங்கள் முடிவதில்லை, யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வெற்றி வர்ற மாதிரி தெரியும், ஆனா வெற்றி வராமலே இருக்கும். அதுக்கு பேரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆண்டவருடைய அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், முடிவுக்கு கொண்டு வருகிறவர். அன்பான தேவ ஜனமே, நம்ம எப்படிப்பட்ட காரியத்துல நம்ம வந்து போராடி கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார்.
சில கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா பாதி % ஆண்டவருக்கு தருவாங்க, பாதி % அவங்க சொந்தப்படி என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட மாட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தையும் செய்வாங்க, அப்புறம் சில விஷயத்தை அவங்களுக்கு பிரியமானதையும் விட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அலசடிப்படுகிற நிலைமை காணப்படும் போது பரிபூர்ணமாய் ஆண்டவர் யுத்தம் செய்யாதபடி ஆண்டவருக்கு இவர்களே தடையா இருக்கிறபடினால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தையோ ஆசீர்வாதத்தையோ வெற்றியோ சமாதானத்தையோ ஒரு அமெரிக்கான வாழ்க்கையை அவங்க காண முடியாம அப்படியே மரித்து போகிறார்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாராம், விடுவிக்கிறவரா இருக்கிறார். அப்ப முதலாவது தாவீது சொல்றாரு, நான் பட்டயத்தை ஈட்டிய உணமா நான் எடுத்துட்டு வரல, இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு சொன்ன தாவீது தேவனுக்கு தன்னை எந்த நாட்களெல்லாம் முற்றிலும் ஒப்பு கொடுத்தாரோ கர்த்தர் அவரோடு இருந்து யுத்தத்துக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்தார். அப்ப ஆண்டோடைய நாமத்தை நம்ம சுமக்கிறதுனால நிச்சயம் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா ஆண்டோடைய நாமத்தை நாம் நம்பியிருக்கிறோம்ன்றதுக்கு அடையாளம் என்னவென்றால், நாம் முற்றிலும் பிரியமானவர்களாய் காணப்படும் போது அந்த நாமத்தை நாம் உயர்த்துகிறோம், நம்புகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, ஆனா அவங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கும் சிலருடைய வாழ்க்கை. அப்ப தேவனால பரிபூர்ணமா என்ன பண்ண முடியாது, யுத்தம் செய்ய முடியாதபடி நாமே நமக்கு தடையா இருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்ய முடியா இறங்கி வருகிறார். நம்மை ஒரு விஷயம் சரி செய்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே வேதனை உண்டாக்க வழிகள் இடத்துல உண்டோ என்று என்னை பார்த்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்து கர்த்தருடைய நீதியை செய்யும், அவருக்கு பிரியமா இருக்கும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். எதை விடணும், எதை பற்றி கொள்ளணும், எதை நம்ம தொடர்ந்து பின்பற்ற கூடாது, ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி நம்மை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 33:18-19 வசனங்களை வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். ஒரு யுத்தம் வருகிறது அப்படின்றால் அவர்களுக்கு விரோதமான காரியங்கள்ல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விரோதமாய் பலவிதமான சத்துரு பலத்த போராட்டங்கள் யுத்தங்களை பண்ணினாலும் நாம் யுத்தத்துக்கு பயந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. கர்த்தருக்கு பயந்த நபர்களாய் காணப்பட வேண்டும். வியாதிக்கு பயந்து சிலவங்க ஆண்டட்ட வருவாங்க, பிசாசுக்கு பயந்து ஆண்டவட்ட சில பேர் வருவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே. ஆண்டவருடைய நாமம் ஏசாயால சொல்லுகிறது, அவருடைய நாமத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஐசாயா chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நம்ம இங்க வாசிக்கிறோம் 33ஆம் சங்கீதம். இங்க நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18ஆம் வசனத்துல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், தருகிறவராயிருக்கிறார். இதை இன்னொரு விதத்துல சொல்ல போனா அபிஷேகம் பெற்றவர்களை தேவன் என்ன பண்றாரு, யுத்தத்திலிருந்து பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கத்தக்க விதத்துல நம்ம வாழ்க்கை காணப்படணும். 2வது அவருக்கு பயந்து இங்க வாசிக்கிறோம், அவரு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை. வர்றாங்க ஆராதனைக்கு, எல்லா கூட்டங்களும் பங்கு பெறணும் வர்றாங்க, சரியா வர்றாங்க. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள் ஊழியங்கள்ல அவங்க தங்களை பங்கெடுத்து கொடுக்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது உள்ள இருக்குதான்றது எப்படி தெரியுமா தெரியும்? அவங்களுடைய வாயின் வார்த்தைகள், அவங்களுடைய செய்கைகள், அதை வச்சு இவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களா இல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டே கர்த்தருக்கு பயப்படாம ஜீவனம் பண்றாங்களான்றத ஆண்டவர் ஒருவர் அறிந்து கொள்ள முடியும், அல்லது அவருடைய கனிகளினாலே அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கு உலகத்தான் கூட கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆண்டவரை தெரியாத கூட பயப்படுறோம். ஆனா கர்த்தருக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிஞ்சவங்க தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க,
நிறைய பேர் துணிகரமாக ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆண்டவர் என்ன தண்டிச்சிருவாரா? இஸ் a God of grace. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அப்படி சொல்லி அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதை ரொம்ப என்ன பண்றாங்க, ரொம்ப அவங்க அதை அவங்க அதை என்ன பண்றாங்க, தங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை துணிந்து செயல்படுகிறபடினால, அவங்க கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறபடினால தேவன் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுறதே இல்லாம துணிகரமா என்ன பண்ணாங்களாம், பேருக்கு கிறிஸ்தவங்க. இந்த மாதிரி வேதத்துல பல உதாரணங்களை வாசிக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாம கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்ய 100க்கு 100 முன்னிலவராய் இருக்கிறார். கிறிஸ்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை கொண்டிருந்தால் மாத்திரம் போடாது, அந்த நாமத்துக்குரிய பயத்தையும் கனத்தையும் நம்ம செலுத்தி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்குடைய கிருபைக்கு என்ன பண்ணணுமா, காத்திருக்க வேண்டும். மற்றதுக்கெல்லாம் காத்திருக்கிறதுக்கு அவனுக்கு முடியும். தேவனுடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய சமூகத்துல பரிசுத்த ஸ்தலத்துல காத்திருக்க இன்னைக்கு அநேகர் மனமற்றவளா இருக்கிறாங்க. அப்ப எப்படி ஆண்டவர் அவளுக்காக யுத்தம் பண்ண முடியும்? அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போதுதான் தேவன் நமக்காக இறங்கி கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்துல நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை வெற்றியும் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை என்ன பண்றாராம், மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார், அல்லது யுத்தத்தில் அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பயந்து அவரை கிருபைக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் சகரியா சாப்டர் 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க சகரியா புஸ்தகத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் அவருடைய கண்களை கிருபை பெற்றவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். 2வது, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆவியை காத்து கொள்ளும் போது, அந்த பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு எடுத்து போடாதபடி நம்ம அதுக்கு பயந்து ஜீவிக்கும் போது, அபிஷேகம் பெற்றவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தரை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய ஆவியினால ரட்சிக்கிற தேவன். அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய ஆவியை பெற்று ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரா, ரட்சிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றது ஒரு முக்கியமான காரியம். பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை பாதுகாத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பையும் ஜெயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பரிசுத்தாவி பெறும்போது இருந்த அந்த பயமும் அந்த காத்துறுதலும் பரிசுத்தாவி பெற்ற பிறகு நிறைய பேருக்கு என்ன பண்றதில்ல, காணப்படுவதில் அலட்சிய போக்கு, ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி காணப்படும் போது தேவன் அவருடைய வாழ்க்கையில அவருடைய சத்துருக்களுக்கு அப்படியாய் விலக்கி அவர்களை பாதுகாக்க முடியாமல் போகிறது. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அபிஷேகத்தையும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தாவீது ஒரு பாவம் செய்யும் போது தாவீது மனம் வருந்தி ஆண்டவரிடத்துல சொல்றாரு, அந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, எடுத்து போடாதீங்கன்னு சொல்லி மனமருந்து. ஏன்னா பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம யுத்தத்தை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். பலனையும் கிருபையும் ஞானத்தையும் கத்த தந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 Chronicles chapter 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்கள் இருந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
2ஆம் வசனத்துல இந்த ஆசா யார் என்பதை குறிப்பிடுகிறது. 2 நாளாகமம் 14:2, 2 Chronicles chapter 14:2ல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செமையுமானதை என்ன பண்ணானா செய்து வந்தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் அவனுக்கு என்ன பண்ணுது. திடீர்னு சேரா என்ற ஒரு எத்தியோப்பியன் 10 லட்சம் ஜனங்களை கூட்டிட்டு வரும்போது இவங்கிட்ட அந்த அளவுக்கு படையோ பலமோ கிடையாது. அதனால இவன் முற்றிலும் ஆண்டவரை நம்பி எப்படி ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். தன்னுடைய சேனை அவன் என்ன பண்ணல, நம்பல. ஏன்னா நம்புற அளவுக்கு அவன்கிட்ட சேனை கிடையாது. அவனுடைய எதிரி அவனை விட பலத்தவனா காணப்படுறான். இப்ப நம்பக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா, அந்த நாட்கள்ல யெகோவா தேவன் மேல அவன் நம்பிக்கை வைத்ததுனால அந்த வசனம் தெளிவா சொல்லிட்டு பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். விசுவாசத்துல ஒருவேளை நம்ம பலவீனமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஆனாலும் ஆண்டவரே நாங்க பயமா இருக்குது பல காரியங்களை கேட்கும் போது, ஆனா நாங்க உங்க நம்பி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்பி தைரியமா யுத்த களத்துக்கு வந்தாச்சு. அந்த வார்த்தையில பின்பகுதியில வாசிக்கும் போது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராய் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஆண்டவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தைரியமா யுத்த காலத்துக்கு வந்தாச்சு. அந்த பெரிய படையை பார்த்து பயப்படல, கலங்கல. இவற்றை இருக்கிற ஒரு சின்ன படையை கூட்டிட்டு அங்க வந்து நிக்கிறார். கர்த்தர் இதை பார்த்த உடனே அந்த விசுவாசத்தை கொண்டு ஆச்சரியப்பட்டு தேவன் யுத்தத்துல ஆசாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததை பின்வரும் வார்த்தைகளை நம்ம வாசிக்க கர்த்தரை இறக்க செய்வாராக. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா நம்ம 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறபடி, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செமையுமானதை என்ன பண்ணா செய்தான். சில நேரத்தில் நம்ம நன்மையும் செமையுமானதை செய்தாலும் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். நம்ம எதை குறித்து கலங்காமலும் பயப்படாமலும் தேவன் மேல விசுவாசமா இருக்கும்போது யுத்தத்துல கர்த்தர் நமக்கு வெற்றியை தர வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது. நம்ம வாசித்தது போல கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு பிரியமானபடி பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவன் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி. அசுத்த வாழ்க்கை வாழ்ந்தா பரிசுத்த ஆவி உள்ள எப்படி வாசம் பண்ணுவாரு? வாசம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தேவன் வந்து பாவத்தோடு இணைந்து ஜீவிக்கிறவர் அல்ல. 3வது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்தாவை பற்றி நம்ம விசுவாசத்தோட என்ன பண்ணணும், தேவன் மேல பரிபூர்ணமான நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படும் போது அதுல தேவன் மகிழ்ச்சி ஆகிறார். அதுல தேவன் விருப்பமா இருக்கிறார். விசுவாசிக்காம என்னிடத்துல வருவது கூடாத காரியம். விசுவாசத்தினால எல்லாம் கூடும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் அப்படின்றார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஓசியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஓசியா chapter 1 verse 7. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு ஓசியா பார்த்து, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன். ஆண்டவருடைய நாமம். அப்ப நல்லா கவனிக்க, இன்னொரு காரியம், நம்ம விசுவாசம் பரிபூர்ணமாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் யெகோவா மட்டும்ன்றாங்க, ஒன்லி ஜீசஸ்ன்றாங்க. இவருடைய விசுவாசம் எல்லாம் என்ன பண்ணுது, செயலிழந்து போகிறது. அப்போ வேதத்தை நன்றாக அறிந்து நாம் தேவனை விசுவாசிக்கிற உண்மை, அந்த விசுவாசம் வேதத்தின்படி காணப்பட என்ன பண்ணும், ஒப்பு கொடுக்கணும். திரியேக தேவனை முற்றிலுமாய் விசுவாசித்து அவருடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கும் போது ஆசா சொல்லுகிறபடி நாமும் சொல்ல முடியும்.
ஆசாவுக்கு ஆண்டவர் தந்த விடுதலையின்படி நமக்கும் தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே நிறைய அன்பிலீஃப், எப்படி சொல்றது, கள்ள உபதேசங்கள், தவறான விசுவாசம் மார்க்கத்தாராய் அநேகர் காணப்படுகிறார்கள். அதனால அவங்க வாழ்க்கையில வெற்றியை காண முடியாமல் போய்விடுகிறது. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரனை பத்தி கேள்விப்படும் போது அந்த வீட்டுல சொன்ன காரியம், எல்லா சரீரத்துடைய உறுப்புகள் செயலிழந்து போச்சு, பல லட்சங்கள் செலவழித்து அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா அந்த சகோதரன் சொன்ன ஒரு விஷயம், நான் ஆண்டவர் மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் காட். வியாதி நேரத்திலையும் இந்த மாதிரி காரியத்திலையும் அவங்க விசுவாசிக்க அவங்க மனமற்றவர்களா இருக்கு. ஏன் விசுவாசிக்கிறதுனால என்ன, நம்ம சரீரத்திலிருந்து என்ன ஏதாவது ஒரு பார்ட்ஸ் போயிடுதா, இல்ல நம்ம அதுக்காக பணம் கொடுக்கணுமா? ஒண்ணும் கிடையாது. இருதயத்துல தேவனை அறிக்கை செய்து, நான் ஒரு பாவி, நீர் சுகமளிக்கிறவர் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உடனே என்ன பண்றாரு, அற்புதம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, கிறிஸ்துவை அறிந்திருப்பாங்க, கிறிஸ்துவ பேர் வச்சிருப்பாங்க. ஆனா விசுவாசம் இல்லாத ஒரு மாறுபாடான சந்ததிக்கு ஆண்டவர் ஒரு நாள் இரக்கம் செய்ய முடியாது. நம்மை தேவன் மேல பரிபூர்ண நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு நமக்கு யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Chronicles chapter 20 verse 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்கள்ல ஆசா தேவனை தேடினது போல யோசபாத் என்ற ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணா, யுத்தத்தின் காலத்துல வரும்போது, நம்ம எல்லாம் யுத்தம்னா சாப்பிட்டு கிப்ட்டு சரீரத்தை பலப்படுத்தி அப்படிதான் அவங்க தயாராவாங்க. ஆனா யோசபாத் யூதாவுக்கு உபவாசத்தை என்ன பண்ணானா, கூறுவித்தான். அந்த வசனத்தை 3ஆம் வசனத்துல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கு உபவாசத்தை என்ன பண்ணானா, ஆண்டவருடைய கூறுவித்தான். ஆண்டவருடைய அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். யுத்தம்னா யுத்தத்துக்காக அவங்க ஆயத்தப்படணும். பட்டயங்கள் ஈட்டிகள்லாம் கூர்மையாக்கணும், சரீரத்தை பலப்படுத்தணும், அதுக்குரிய திட்டங்களை தீட்டணும், அணிகளை வகுக்கணும், திட்டங்களை போடணும், எங்க யுத்தம் பண்ணணும், இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் யுத்தத்தினுடைய முறைமை. ஆனா யோசபாத் இது மேல நம்பிக்கை கிடையாது, அவனுக்கு கிடையாது. அவன் ஆண்டவரை நம்பினதுனால அவன் யூதாவெங்க உபவாசத்தை என்ன பண்றான், கூறி நாம் கல்வி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது, ஆண்டவரை நம்பும் போது, அப்பொழுது தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராம், செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த விசுவாசம் பரிபூர்ணப்பட்டதாய் காணப்படுகிறது. உபவாசத்தை கூறி ஜனங்க உபவாசம் இருந்து அழுது தங்களை ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கர்த்தரை நம்பி போகும்போது தேவன் அங்க பெரிய அற்புதத்தை அங்க செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் கர்த்தருடைய ரட்சிப்பின் வழி. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. ஒரு பெரிய படையை வச்சோ, ஒரு பெரிய சக்தியை வச்சோ, அரசாங்கத்தை வச்சோ இல்ல. ஆண்டவருக்கு தேவை முதலாவது அவருடைய கண்கள்ல தனிப்பட்ட விதத்துல நான் பிரியமுள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது, தேவனுடைய விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் விற்று போடக்கூடாது. எந்த காரியத்துக்கும் பிரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. கர்த்தரை தவிர he is the first preference. 3வது, அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், வைராக்கியம், தேவனுக்காக விசுவாசமாய் காணப்படும் போது கர்த்தர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்று நாம் தைரியமாய் தேவனுடைய பாதத்தில் தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்து ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியா இந்த நாட்களில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது சொன்ன அதே வார்த்தையின்படியே தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், கோலியாத்தையும் பெலிஸ்தனை எல்லா ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருக்கும்போது நிச்சயமாய் நமக்கு விரோதமா இருக்கிற எந்த ஒரு வல்லமையும் நம்ம கையில என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுப்பார். அவைகளை கால்களின் கீழே மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருவார்.
அப்ப தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே வாழ்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் இல்லாதபடினால கிறிஸ்தவன் சொல்லிக்கிறாங்க விசுவாசம் கிடையாது, கிறிஸ்தவன் சொல்லுவாங்க பரிசுத்த ஜீவி இருக்காது, கிறிஸ்தவன் சொல்லுவாங்க கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையோ செய்கையோ வார்த்தையோ இருக்காது. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணியில வழங்குறவர்களாய் காணப்படும். வெறும் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி பாவத்தை செய்து உலகத்துல அப்படி இருக்கும்போது அதனால அந்த நாமத்தை அறிந்து கொண்டதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழாதபடி அந்த நாமத்தை அறிந்த நாம் அந்த நாமத்துக்கு பயந்து தேவனுடைய நாமத்தை விசுவாசித்து அவற்றின்படி வாழும்போது கர்த்தர் தாவீதுக்கு தந்த அதே விடுதலையை இந்த நாட்கள் நம்ம பார்க்க கர்த்தர் இரக்கம் செய்வார். ஏதோ சபைக்கு வர்றோம் போறோம், நோனோ தனிமையா உட்கார்ந்து ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழிகள் இடத்துல உண்டோ, என் மேல பிரியமா இருக்குது நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும், எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. அப்படி சொல்லி நம்மை தாழ்த்தி தேவனோட ஒப்புரவாகும் போது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் செய்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கு ஆசா ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் கேட்டார். யோசபாத் ஜெபம் பண்ணாரு, அந்த ஜெபத்தை அப்படியே அங்கீகரித்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்து ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு யுத்தத்துல வெற்றியை தந்து ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தை நேராக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் வேதத்துல யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த பாதையின் வழியாய் கடந்து வந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்துல வல்லவர்களாய் ஆண்டவரே எந்த பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விடாதபடி நிலைத்திருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றார்கள், வெற்றியை பெற்றார்கள். ஆண்டவரே கர்த்தாவே யுத்தத்துல வல்லவர்கள் ஆனார்கள், மேற்கொண்டார்கள். ஐயா எங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு யுத்தமா இருந்தாலும், சரீர பிரகாரமான யுத்தமா இருந்தாலும், ஆவிக்குரிய யுத்தமா இருந்தாலும், ஆண்டவரை பொருளாதார எந்த ஒரு ஆண்டவரை பிரச்சனை போராட்டங்களா இருந்தாலும் அதை ஜெயிக்க தேவன் எங்களுக்கு ஆண்டவரே வல்லவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். ஐயா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்கிறபடி தேவனோடு இணைகிற நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை எங்களை நாங்கள் குறைவா இருந்தால் இந்த நாட்களில் அந்த காரியங்களை உணர்ந்து நாங்கள் சரி செய்து கர்த்தருடைய கண்கள்ல எங்களுக்கு பிரியம் கிடைக்கிறது நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியை ஆண்டவரை நாங்கள் பெற்று அதை காத்து கர்த்தாவே விசுவாசத்துல நாங்கள் ஜீவிக்க கர்த்தரை இரக்கம் செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களை வாய்களை கட்டினார்கள் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இந்த நாள்ல நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எங்களை திருக்கரத்துல ஒப்புக் கொடுத்து பரிபூர்ண திட்டத்துக்கு சுத்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்து கொள்கிறேன் தாவீது சொல்கிறபடி நாங்கள் எதை செய்தாலும் தேவ நாம பிரியப்படும் முடியாது அவருடைய நாமத்திற்காகவே எங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இதை கேட்கிற நாங்கள் அதை வாஞ்சிக்க ஒப்புக் கொடுக்க இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மையும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.